ஆழங்கள் அப்படின்னு ஆழங்கள் கரெக்ட் தானே? நான் ப்ரொனவுன்சியேஷன் புரியுதில்ல? அந்த ஆழங்கள்னு சொல்லிட்டு கர்த்தர் எந்த காரியத்தை சொன்னார்னா, ஆதியாகமம் 37வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா பைபிள்? ஆதியாகமம் 37வது அதிகாரம். அந்த வீட்டுக்கு போய் அந்த சம்பவம் தெரியாதவங்க ஃபுல்லாக 37 ஃபுல்லாக வாசிங்க. தெரிந்தவங்களுக்கு நான் அப்படி 20வது வசனத்துலேருந்து சொல்லிடுறேன். இந்த காரியத்தை மாத்திரம்தான் கொடுத்தார். நான் ஆண்டவரை இதை வச்சு என்ன பேச, இன்னும் வார்த்தை கொடுங்கன்னு அப்பப்போ உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இதோட ஆண்டவர் நிறுத்திட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. காலையிலையும் கேட்டுகிட்டே இருந்தேன், வர்ஷிப் டைம்லையும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இதுக்கு மேலே வேறு ஆழத்துக்கு போகவே இல்லை. இதுதான் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டார். எனவே கர்த்தர் நம்மளோடு சில காரியங்களை ஆழமாய் பேச விரும்புகிறார். அதை தேவனுடைய கிருபையோடு அவருக்குரிய சத்தத்தோடு நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னா, கேட்குதாப்பா பின்னாடி கிளியரா? என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னா, யோசேப்பு என்கிற ஒரு நல்ல பையன் இருப்பான். ஒரு வீட்டிலேயே ஒரு நல்ல பிள்ளை இருக்கும்ல. நம்ம சர்ச்சில் அகில் வெளியில் இருக்கானா? யார் என்ன பண்ணாலும் வந்து சொல்லுவான் தெரியுமா? அதே போல் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் என்னது? யோசேப்பு. எல்லாருக்கும் அப்படி சொல்கிற பிள்ளைய பிடிக்குமா? தனியாக என்னைக்கிடா சிக்குவ அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அதே போல் இவனுடைய சகோதரர்கள் இவன் மீது பொறாமையும் எரிச்சலும் உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு பிள்ளை எல்லாத்தையும் மாட்டி விடுது அப்படின்னா அந்த பிள்ளை எதிரி கிடையாது. உண்மையிலேயே அந்த பிள்ளை தான் நம்ம வாழ்க்கைக்கு நன்மை வகிக்கிறதா இருக்கும். பெரியவங்க முதற்கொண்டு ஒவ்வொரு காரியமும் காதுக்கு வருது அப்படின்னா அப்படிப்பட்ட உள்ளங்கள் சபைக்கு தேவைப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படி ஒரு பிள்ளை தேவைப்படுது. தயவு செய்து உங்கள் சகோதரிகள் தப்பு பண்ணும்போது அதை மூடி வைக்காதீங்க. சபைக்குள்ளேயும் அப்படிதான். ஒருத்தர் வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் கூப்பிட்டு தூக்கிலேயே தொங்க போட போகிறோம், ஒன்றும் தொங்க போட மாட்டோம். சில டைம் கேட்க கூட மாட்டோம். அதை மனசில் வச்சு அந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். அது அவங்கள சீர்படுத்தும், அவ்வளவுதான். அதில் வேற எந்த காரியமும் நடக்க போகிறது கிடையாது. இங்கே இந்த யோசேப்பு இப்படி மாட்டி விட்டுட்டே இருக்கிறதுனால இவன் மீது ரொம்ப எரிச்சலாக இருந்தாங்க. அப்படி எரிச்சலாக இருக்கும்போது ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே இந்த யோசேப்பை அவருடைய அப்பா போய் விசாரிச்சுட்டு வா, பார்த்துட்டு வா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீ பார்த்துட்டு வா. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்முடைய சிசிடிவி கேமரா யாரு? யோசேப்பு. அந்த வீட்டோட சிசிடிவி கேமரா யாரு? யோசேப்பு. இந்த கேமராவை அனுப்புனா யார் யார் என்னென்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு சொல்லிடும். ப்ளஸ் ஆகாரமும் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு யோசேப்பை தேவன் அங்கே அப்பா அனுப்பி விடுறார். அப்படி தான் இன்னைக்கு தேவன் உலகத்துக்கு நம்மளை அனுப்புகிறார். நம்ம எதுக்காக போகிறோம்? அங்கே என்ன குறை இருக்குது, எங்கே என்ன சரியில்லை, அப்படி இல்லை. அங்கே உள்ள காரியங்களை பார்த்து யோசேப்பு எப்படி அப்பாட்ட சொல்கிறானோ அதே போல் நாமும் அந்த காரியங்களை பார்த்து அப்படியே நம்ம அப்பாட்ட சொல்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்பா சமூகத்தில் அப்பா குடிச்சிட்டு ஒருத்தன் இப்படி விழுந்து கிடந்தான்ப்பா, அப்பா அந்த ரோட்டில் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கப்பா, ஏசப்பா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, இது மேலே எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்கப்பா, இதை சரி பண்ணிருங்கப்பா, அவங்கள தண்டிச்சிடாதீங்கப்பான்னு சொல்லி பரிந்து பேசுறதுக்காக அப்பா நம்மளை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாமே. நான் யோசிச்சிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சுக்குள்ளேயே இருந்துட்டா பாவமே பண்ண மாட்டோம்ல, சர்ச்சுக்குள்ளேயே இருந்துட்டா ஜெபிச்சுட்டே இருப்போம்ல. திரும்பவும் ஆண்டவர் என்னை கழுவி கழுவி அந்த கட்டத்துக்கே போக வேண்டாமேப்பா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட நல்லா நங்குன்னு கொட்டுற மாதிரி பேசினாரு. கப்பல் உருவாக்குனது எதற்காக? அது ஆழங்களுக்கு போய் தான் வேலையை செய்யறதுக்காக. அது கரையில நின்று நான் சேஃபா நின்னுப்பேன்னு சொன்னா கப்பலை உருவாக்குன நோக்கமே இல்லை. ஆமேன். அப்போ கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். இங்கே இந்த யோசேப்பு போகிறானா, தம்பிங்களா கவனிச்சுக்கோங்க. யோசேப்பு போன உடனே அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இவனை பிடிச்சி எங்கே போடலான்னு நினச்சாங்க? ஒரு ஆழத்துக்குள்ளே, கிணற்றுக்குள்ளே தூக்கி போடலான்னு சொல்லி யார் திட்டம் தீட்டினாங்க? சொந்த சகோதரர்கள். இப்போ அகில்னே வச்சுக்கோங்களேன். அகில் இப்போ எல்லாத்தையும் அவன் 9th படித்தாலும் நம்ம கணக்குக்கு அவன் 5th ஸ்டாண்டர்ட் தான். எல்லாத்தையும் அப்படியே குடுக்குடுன்னு ஓடிட்டு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் நடுவில் நம்பி தானே வருவான். இப்போ இவங்க ஆசிர் இருக்கான், ஷாரன் இருக்கான், தினேஷ் இருக்கான், முத்து இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது நடுவில் யார் வருது? அவன் வரான். யாருமே இங்கே இல்லை. உடனே சுற்றி நின்று 4 பேர், நீ இங்கே தான் இருக்கியா ராஜா? சுற்றி 4 பேரும் இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீ போட்டு கொடுப்பியாடா அக்காட்ட, அண்ணன்ட்ட போட்டு கொடுப்பியாடான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் முதல்ல என்ன செய்வான்? இரு நான் போட்டு கொடுக்குறேன்னு நான் சொல்லுவான். ஃபஸ்ட்டு என்ன செய்வான்? அழ ஆரம்பிச்சிருவான். அப்படி தானே? ஏன்னா அவன் அந்த கட்டத்தில் இவங்களை யோசிச்சிருக்கவே மாட்டான். போட்டு கொடுக்குறனால அவன் உங்களை எதிரியா பார்க்குறானா? கிடையாது. நம்ம அண்ணன், நம்ம அக்கா, நம்ம அப்படின்னு தானே நினச்சிட்டு இருப்பான். ஸோ அவ்வளோ ஒரு நம்பிக்கையா செல்ல பிள்ளையா இருந்த அந்த யோசேப்பை தூக்கி இவங்க எங்கே போடுறாங்க? குழிக்குள்ளே போடுறாங்க, ஆழத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த ஆழத்துக்குள்ளேருந்து யாருமே தூக்கி எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த ஆழத்தை 3 ஆழங்கள்னு சொல்கிறாரு. ஒன்று துரோகத்தின் ஆழம், முதல் துரோகத்தின் ஆழம். 2வது தரிசனத்திற்கு விரோதமான ஆழம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் துரோகத்தின் ஆழம். 2வது தரிசனத்திற்கு விரோதமான ஆழம். 3 தண்ணீர் இல்லாத ஆழம். துரோகத்தின் ஆழம், தரிசனத்திற்கு விரோதமான ஆழம். அடுத்த வாரம் நீங்கள் எல்லாம் டைரி கொண்டு இருக்கணும் பாய்ஸ். துரோகத்தின் ஆழம், தரிசனத்திற்கு விரோதமான ஆழம், தண்ணீர் இல்லாத ஆழம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இந்த 3 ஆழங்கள் கிரியை செய்கிறது. நம்ம நினைக்கிறோம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நேர் வழியா போவோம், ராஜபாதை, நீதிமானின் பாதை ராஜபாதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு என்னெல்லாம் வரும்? பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு. ஃபாதர் பாடியிருக்கார்ல, பிரியமானவனே, அதில் வரும்ல, மிதித்து தள்ளிவிட்டு ஓடு மகனே, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. கை தட்டி பாடுவோமா? பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் நீ தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே அப்படின்னு பாடியிருக்கிறார்ல. அதே போல் இவனுடைய தரிசனம் நல்லா ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. எப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப ஏசப்பா செல்லம் கொஞ்சுவாரோ அதே மாதிரி நல்ல ஒரு கொஞ்சம் வளர்க்கப்படுகிறார், நல்ல ஒரு செல்லமான மகனாய் வளர்க்கப்படுறான். இப்போ டக்குன்னு எங்கே போகிறான்? குழி. முதல் குழி என்ன அப்படின்னா துரோகத்தின் குழி. அல்லேலூயா. நிறைய பேர் மீண்டு வராமல் உள்ள கிடக்கிறது இந்த துரோகத்தின் குழியில். ஏதாவது ரொம்ப நம்பினவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நிறைய வாலிப பிள்ளைங்களை சொல்லலாம், ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையவே தொலைச்சிருவாங்க. அப்படி தானே? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குவாங்க. ஒரு இடத்துல கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் துவங்கினாங்களாம். துவங்கின இடத்துல இந்த ஒருத்தர் வந்து அவருடைய எல்லா வீடில் எல்லாத்தையும் விற்று அந்த காசை அதில் போட்டாராம். அப்படி அந்த தொழில் தொடங்குறாங்க. ஆனால் அந்த தொழில் நடந்துகிட்டே இருக்குது, நல்லா போயிட்டே இருக்குது. இவருக்குரிய பங்கு வரவே இல்லையா. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம நண்பர் சொல்லிகிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி தெரியுமா, அந்த பிஸ்னஸை போய் செக் பண்ணால் அதில் எந்த பேருமே இந்த காசு போட்டு விட்டே இல்லையா. வீடெல்லாம் விற்று போட்டார்ல, இவருடைய பேர் எதுலேயுமே இல்லையா. ஒரே இரவில் அவர் பைத்தியம் ஆயிட்டாராம். ஒரே இரவில். எதை அவரால் ஏற்றுக்கிட முடியலை? இந்த நம்பிக்கை துரோகம்ன்ற அந்த குழிக்குள்ளே விழுந்து அவரை ஏற்றுக்க முடியலை. இன்றைக்கும் நம்ம மனசை உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா, சிலர் நமக்கு செய்த துரோகங்கள், சிலர் நம்ம வாழ்க்கையை தள்ளிவிட்ட அந்த குழிகள் இன்னும் ரணமாகவே இருந்துகிட்ருக்கும். அப்படி தானே? ரணம், இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவங்க செஞ்சுருக்கக்கூடாது, நியாயமே இல்லை அப்படின்ற சில குழிகளுக்குள்ளே நம்ம இருப்போம் அப்படின்னா தேவன் தூக்கி தன்னுடைய ஸ்தானத்திலே நம்மை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த குழிக்குள்ளே இருந்த யோசேப்பு வெளியே வந்துட்டார். எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரங்களை தெரியும், அவங்க பயங்கரமான தரிசனத்தோடு அழைக்கப்பட்டவங்க, பயங்கரமான வல்லமை உள்ளவங்க, தாளந்து உள்ளவங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எழும்பவே முடியலை. ஏன் தெரியுமா? தன் சொந்த சகோதரர்களால் அவங்க தள்ளப்பட்ட அந்த குழி, அதை குறித்து அவங்களுக்கு வயசு 65 ஆகுது. ஆனாலும் அந்த வேதனையிலிருந்து அவங்களுக்கு வெளியில் வரவே முடியல. மன்னிச்சிட்டேன், ஆனால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லும் போதே கண்ணீர் வடியுது.
மன்னிச்சிட்டேன்னு சொல்லும் போது கண்ணீர் வடி அந்த குழியிலேருந்து எழும்பி மேலே வர முடியாது. புதை குழியை போல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த யோசேப்பை மீண்டுட்டார். எப்படி மீண்டுட்டார்னு சொல்றீங்க? யோசேப்பு மீண்டு வந்துட்டார்ல, ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். எப்படி எப்படி யாராவது சொல்ல முடியுமா? இந்த காரியம் கர்த்தர் அனுமதித்தது, அவ்வளவுதான். நீங்க மீள முடியாத குழிக்கு மருந்து இந்த ஒரு லைன் தான். யோசிப்பு சொல்றாரு, என்ன கொண்டு அநேகருக்கு போஷிக்கும்படி, நீங்க சொல்லுங்க, என்னை அநேகருக்கு ஜீவ வாசனையாய் மாறும்படி, நான் அநேகருக்கு அந்த ரட்சிப்பின் நீரூற்றை கொடுக்கும்படிக்கு கர்த்தரதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவர் அனுமதி இல்லாம கீழே விழாது அப்படின்னா, நீங்கள் வடிக்கிற கண்ணீரும் நீங்கள் அனுபவிக்கிற நம்பிக்கை துரோகங்களும் துரோக பேச்சுகளும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல எந்த குழியிலேருந்து மீண்டு வரணும்? நம் துரோக குழி. இதுக்குள்ள நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அது புதக்குழி மாதிரி. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஆராதனை நல்லா தான் இருக்கும், வீட்டுக்கு போனால் உங்கள் வாயில் புலம்பல்கள் வரும். புலம்பல்கள் ஏன் வருது? ஏன் உங்களுக்கு எரிச்சல் வருது? ஏன் சின்ன காரியத்தை கூட சகித்து கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா, அந்த துரோகம் ஏற்படுத்தின காயங்கள்லேருந்து இன்னும் நீங்கள் மீண்டு வரல. குழிக்குள்ளே கிடக்குறீங்க. குழிக்குள்ளே இருந்து மீண்டா மட்டும்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பை ருசிக்கணும், அவருக்குள்ளே நெருங்கணும், நான் பலன் அடையணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக இருக்கணும். இப்போ சாமியில் கூப்பிட்டு நீங்கள் நல்லா திட்டி விட்ருங்க. அடுத்த வாரம் வந்து அக்கா, ஏன் இன்னும் 2 வருஷம் அப்படி இருப்பான், ஏன் சின்ன பிள்ளை, அதுக்கு அது வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி மாறணும்னு சொல்கிறாரு, இந்த சிறு பிள்ளைய போல நீ மாறாவிட்டால். அப்படி நம்ம மனசு உண்மையாகவே மாறி இருக்கா? அப்படி மாறுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? எவ்வளோ கஷ்டம். நம்மளே அடிச்சிருப்போம்னா நம்மகிட்டே வந்து ஆறுதலுக்கு வந்து படுத்துருக்கோம் கட்டி பிடிச்சிட்டு. ஏன் அதுக்கு அவ்வளோதான். அதுக்கு அந்த துரோகத்தையும் அந்த அடியையும் நம்ம கோவத்தில் அடிச்சிருந்தா கூட அது என்ன செய்யும்? மன்னிச்சிரும். ஏன்? அந்த இருதயம், சின்ன பிள்ளை இருதயம். பாஸ்டர்மா கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க சபையில் ஒருத்தர் இருந்தாராம், அவர் பயங்கரமாக தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுவார். அப்படி அவருடைய விசுவாசியாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரரை போல தேவன் அவரை பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருடைய நடக்கை, அவருடைய செய்கையெல்லாம் ஒரு சிறு குழந்தைய போல இருக்குமா. பாஸ்டர் மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிறு குழந்தையை போல இருக்குமா. அவர் ஒரு நல்ல நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் தான், ஆனால் அவருடைய பேச்சு நடக்க எல்லாமே ஒரு சின்ன பிள்ளைய போல. இது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். எல்லா அறிவும் வந்ததுக்கப்புறம் சின்ன பிள்ளைய போல எல்லாத்தையும் விட்டுட்டு இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு, மென்மையான இருதயமாக வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை? சிலட்டெல்லாம் நம்ம கஷ்டத்தை சொல்லும் போதே அவங்க நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. ஏன்? இருதயம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருந்தால் மட்டும் போதும், அது சுத்தமாக இருக்கணும். ஆமென். அப்போ முதல் எந்த குழியிலேருந்து எழும்ப வேண்டும்? துரோகத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எழும்ப வேண்டும். 2வது, தரிசனத்திற்கு விரோதமான ஆழம். 20வது வசனத்தை வாசிங்களேன். 37:20. நான் அவனை கொன்று அவனை போட்டு ஒரு குஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இங்கே சகோதரர்கள் என்ன பிரச்சனை? மாட்டி விட்டதெல்லாம் இப்போ பிரச்சனையா அவங்களுக்கு தெரியல. எது மேலே அவங்களுக்கு கொஸ்டின் வந்துருச்சு? சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா சொப்பனம் சொல்லியிருக்கிறாருல்ல, உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் ஆண்டவருடைய மண்டி போட்டு நிற்க வைப்பாருன்ற சொப்பனத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் 2 முறை. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த சொப்பனம் எப்படி முடியும்னு பார்ப்போம். ஆமென். நான் சொல்கிறேன், தரிசனம் உள்ள பிள்ளைகள், யார் மேலெல்லாம் தரிசனம் இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிக சோதனைகள் உண்டு, அதிக ஆழங்கள் உண்டு. ஆனால் யோசேப்பை தூக்கி எடுத்த தேவன் நம்மையும் தூக்கி எடுக்க அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய ஊழியத்தின் அழைப்பு, நான் சொல்லியிருக்கேன், நான் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நான் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கும்போது ஊழியத்தின் அழைப்பு எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, நான் அந்த அழைப்பை நான் வந்து நம்பினதே கிடையாது. அப்போது எங்கள் வீட்டுக்கு நைட் ஒரு 11 மணிக்கு ஒரு ஊழியக்காரர் வரார், ஒரு தீர்க்கதரிசி வரார். அவர் சும்மா ஜோமனை தான் வந்தார். ஜோமனை வந்தவர் என் தலையில் கை வச்சு ஜோமனும் போது சொன்னார், 3 வயசில் உன்னை பிசாசு முழுசாக அழிச்சிடலான்னு நினச்சான், 3 வயதில் உன்னை இந்த உலகத்தை விட்டு எடுத்துடலான்னு அழைச்சான், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு. ஆனால் அந்த 3 வயதில் கர்த்தருடைய கரம் தன்னுடைய ஊழியத்திற்காக உன்னை தாங்குச்சு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணார்.
ஆனால் நான் எவ்வளோ விசுவாசம் உள்ளவன் பார்த்துக்கோங்க. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நல்ல பக்தியாக இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் ஆனோடனே நான் யோசித்தேன், ஆண்டவரே சின்ன வயசில் எல்லா பிள்ளைக்கும் ஏதாவது காய்ச்சல் ஆபத்து ஏதாவது வந்திருக்கும், இவர் சும்மா சொன்னாரா இல்லை உண்மையாகவே எங்கள் அப்பா சொல்லி எதுவும் சொன்னாரான்ற ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஆனால் யார்ட்டையும் சொல்லலை. பட் லைட்டாக ஒரு வேளை இருக்குமோ அவர் இப்படி சொல்லியிருக்கிற, ஒரு வேளை ஊழியம் செய்வோமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அதுக்கு எங்களுடைய மதுரையில் நான் போயிட்டு இருந்த சர்ச் பாஸ்டரும் எல்லாருக்கும் எல்லா வாரமும் ஜோமனி அனுப்புவார். ஆனால் நான் ஒரு காலம் அவர்கிட்ட ஜோமனை போகவே மாட்டேன். ஏதாவது சொல்லிட போகிறாருன்னு சொல்லிட்டு ஜோமனே மாட்டேன். ஆனால் அன்னைக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களுடைய ப்ரேயர் செல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்தனால அவர் எங்களுக்கு தனியாக திருவிருந்து கொடுத்து எங்கள் எல்லாரையும் வரிசையாக வச்சு எல்லார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் சும்மா சின்ன சின்ன ஜெபத்தை அப்படி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நேராக அன்றைக்கி சிக்கிட்டேன். வேறு வழியே இல்லைன்ற மாதிரி முன்னும் பின்னும் நெருக்கின்ற மாதிரி சிக்கின உடனே அவர் தலையில் கை வச்சது தான் உண்டு. அந்நிய பாஷை பேசுகிறாரு. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அந்நிய பாஷை பேசிட்டு மறுபடியும் சொல்கிறார், 3 வயதில் ஹல்லேலூயா 3 வயதில் உன்னை ஜீவனோடு இருக்க விடாமல் பிசாசு எடுக்க நினைச்சான். ஆனால் என்னுடைய ஊழியத்திற்காக உன்னை நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆமேன். அன்னைக்கு நான் அர்ப்பணித்தேன். ஆமேன். ஹல்லேலூயா. அது என்ன ஊழியம் நினைக்கிறது மைக்க பிடிச்சிட்டு ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறது ஊழியம் கிடையாது. நிஜமா நான் பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், நான் நின்று பிரசங்கம் பண்ணணும், நான் பாட்டு பாடணும் அப்படின்ற ஆசை எனக்கு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் பயத்தோடு தான், நடுக்கத்தோடு தான், தூக்கமே வராது. சில டைம் வாமிட் வர மாதிரியெல்லாம் பயமாக இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையை கரெக்டாக பேசணுமே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு நடுக்கத்தோடு தான் இந்த இடத்துல நிற்போம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கீழே உட்காந்து 3 பேரை வச்சுட்டு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஊழியம் ரொம்ப பிடிக்கும். அதான் என்ன ஊழியம் நான் ஃபஸ்ட் நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஊழியம் இல்லாமல் இந்த சபைக்குள்ளே யாருக்கும் இடம் கிடையாது. இல்லை நான் இது வரைக்கும் எதுவும் செய்யலைன்னா நம்ம வெட்டியாக இருக்கோன்னு அர்த்தம். வீட்டில் ஒரு நல்ல வயசுக்கு வந்த பிள்ளை நல்லா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வேலை செய்யாமல் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அது வெட்டியாக இருக்குது. இல்லை பொம்பளை பிள்ளைங்களே எதுவுமே செய்யாமல் சும்மா அது வெட்டியாக இருக்குது, வீட்டில் ஒரு வேலை கூட பார்க்காது. தேவனுடைய வீட்டிலே நாம் என்ன வேலையை பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, தரிசனத்திற்கு விரோதமாக அநேக ஆழங்கள் வந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம், சுகவீனங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை கெட்ட பெயர்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பள்ளத்துக்குள்ளே நீங்கள் விழுந்திருப்பீங்க. ஆனால் அந்த கரத்தை நோக்கி, அப்பா என்னை தூக்கி எடுங்கப்பா, மகிமைக்காக தூக்கி எடுங்கப்பான்னு சொல்லும்போது அது எவ்வளவு ஆழமாயிருந்தாலும், எந்த மனுஷனாலும் தூக்கி எடுக்க முடியாத ஆழமாயிருந்தாலும் என் கர்த்தருடைய கரம் தூக்கி எடுப்பதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 ஆழங்களை நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் நீங்கள் போராடி ஜெபிங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு முதல் விஷயம், ஆண்டவர் முதல்ல சிலுவையில் சொன்னது என்னது? பிதாவே இவர்களுக்கு இவர்கள் செய்வது இன்னதென்று. அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு பேசுகிறதுக்கு. யாருக்கு அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை? தம்பி பேசணும், ஜேசன் பேசணும், எல்லாரும் பேசுகிறாங்க, கிடச்சிருக்கல. ஆமாம், தனோக்கா பேர் கொடுக்கல, பேர் கொடுக்காதவங்களாம் கொடுத்துட்டு போயிருங்க. ஆமாம், சரி. அப்போ மன்னிப்பு என்பது அவங்க அதுக்கு பாத்திரவானோ இல்லையோ நமக்கு தேவை. ஆமேன். அவங்க அதுக்கு பாத்திரவானோ இல்லையோ நமக்கு அது தேவை. அது அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுக்குள்ளே முன்னேற முடியும். 2வது, தரிசனத்துக்கு விரோதமான ஆழங்கள் நம்ம எதையோ கொண்டு நம்மளை சிக்க வச்சிரும், எதையோ கொண்டு அதை மட்டும் நம்மளை யோசிக்க வச்சிரும். அந்த காரியத்திலிருந்து அவருடைய அழைப்பு நம்மை தூக்கி எடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. கடைசி 3வது, தண்ணீர் இல்லாத கிணறு. அது எப்படி இருந்துச்சா? அது தண்ணி இல்லாத கிணறு. இது ஒரு வறட்சியான அனுபவம், ஆவிக்குரிய வறட்சி. இல்லைன்னா உலக பிரகாரமான தேவைகள்லேருந்து நம்ம ஒரு வறண்ட சூழ்நிலையில் இருப்பது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகாரத்துக்கு குறைச்சல் தேவன் கொடுக்க விட மாட்டார். கடனோடு நம்ம வாழ்ந்து அப்படியே அன்றன்றைக்குள்ள வருத்தத்தின் அப்பத்தை புசிச்சு கர்த்தர் அப்படிலாம் நம்மளை வைக்க விட மாட்டார். கர்த்தர் இப்போ அந்த நிலைமையில இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அதை மாற்றுவதற்கு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வறட்சி என்னன்னா, இந்த ஆவிக்குரிய வறட்சி. எப்போதும் பாருங்களேன், எந்த ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, சாட்சியில் சொல்லுவாங்க, ஒரு கட்டம் சில நாட்கள் இருந்துச்சு, என்னால் ஜெபிக்க முடியல. நான் நிறைய பேரை பார்த்துக்கேன், நிறைய ஊழியக்காரங்க, எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கனால நான் அதை பார்த்தது உண்டு. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி பேசுறதை நான் பார்த்துருக்கேன்.
சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப முடியல பாஸ்டர், ஏதோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கு, கொஞ்சம் ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி விடுங்களேன். ஊழியக்காரர், இன்னொரு ஊழியக்காரருக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோமா? நம்ம ஐயோ அது எப்படி, எனக்கு ஜோம் பண்ண முடியலன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னால் தானே சந்தோஷம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, தரிசனம் உள்ளவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய வறட்சி வருவது இயல்பான விஷயம்தான். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வருவது எலியாவுக்கே வந்துச்சே, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அந்த வறட்சிக்குள்ளேயே கடந்து தாகத்திலேயே செத்து போயிடக்கூடாது. எப்போ உங்களுக்கு ஜெபிக்க முடியலையோ, எப்போ உங்களுக்கு வேதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி தியானிக்க முடியலையோ, அதை குறித்து கர்த்தர் உங்களை யாருக்கு உங்களுக்கு மெய்ப்பராக நியமிச்சிருக்கிறாரோ, யார் உங்களை ஆவிக்குரிய தலைவங்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், அதை குறித்து இப்படி எனக்கு இருக்குது, ஜோம் பண்ண முடியல, எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு எழும்பிட்டோம் அந்த ஆழத்துக்குள்ளே இருந்து அப்படின்னா தரிசனங்கள் தானாய் நிறைவேறும். தடைகள் நம்மை தடுத்து நிறுத்த ஒரு காலம் முடியாது. இந்த வறட்சி எங்கேருந்து துவங்கினது அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். தண்ணி உள்ள கிணறுல கூட கொஞ்சம் அவங்க சர்வே பண்ணி பிழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி இல்லாத கிணறுல தூக்கி தான் விற்றாங்க, அப்படி தானே? தூக்கி தான் விற்றாங்க. அப்போ நம்மை தூக்கி விடுவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை ஆயத்தம் பண்ணி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய சோர்வா அப்படின்னு கேட்டால் இல்லை. தரிசனம் உள்ள யோசேப்புகளுக்கு இந்த சோர்வு உண்டு. தரிசனம் உள்ள யோசேப்புகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆழங்கள் உண்டு. இது எல்லாவற்றையும் தாண்டி 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 ஒன்று முடிச்சு இன்னொரு படி. ஏன்னா அவன் மேலே இருக்கிற தரிசனம் ரொம்ப வெயிட்டு. உங்களுக்கும் கர்த்தர் பெரிய தரிசனங்களை வைத்திருந்தார் என்றால் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் பெருசாக இருக்கும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த ஒரு சோல்ஜருக்கு தமிழில் என்ன, எந்த ஒரு போர் வீரன் இன்னொரு பேர் வரும், சரி ஈஸியாக சொல்கிறேன். போர் வீரன் வலிமையானவனாக கருதப்படுகிறானோ அவனுக்கு பெரிய பதவி போராட்டங்களை உயர் அதிகாரி நியமிப்பானாம். இங்கிலீஷில் ஸ்ட்ராங் சோல்ஜர்ஸ் ஹாவ் டஃப் பேட்டில்னு இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரான்ஸ்லேட் பண்ண. நல்ல பலமான, நல்ல தைரியமான, திடமான ஒரு போர் வீரனுக்கு கடினமான போர்க்களம் உண்டு. கண்டுபிடிச்சிட்டேன், கடினமான போர்க்களம் உண்டு. நீங்கள் எவ்வளவு கடினமான போர்க்களங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ உங்கள் மனசில் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை இவ்வளவு வலிமையான போர் வீரனாய் நினைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இவ்வளவு வலிமையான போர் வீரனாய் நினைக்கிறார். கர்த்தர் என்னை இவ்வளோ நம்புறார். இதில் நான் ஜெயிச்சு வெளியில் வருவேன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனால கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறார். இந்த ஆழங்களிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். அவங்க நினைச்சாங்க, அதில் கூட ஒரு சகோதரன் ரூபன் யூதா புலம்புவார், ஐயோ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஆனால் சகோதரனால் என்னதான் செய்ய முடியும்? அந்த குழியிலேருந்து வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை வாசிச்சு நல்லா தியானிங்க, தூக்கி மேலே தான் விட முடியும். ஆனால் தேவன் அந்த கரத்தை பிடிச்சாருன்னா, சகோதரன் இல்லை இப்போ செல்லமாக கொஞ்சம் அப்பா இல்லை கூட, வேற யாரும் இல்லை, ஆனால் கரத்தை பிடிச்சது தேவனாக இருந்ததுனால எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னா, பார்வோனுடைய ராஜ்யத்தில் பார்வோனுக்கும் மேலே ஒரு உயர் அதிகாரியாய் கர்த்தர் கொண்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆழத்தை பார்க்காதீங்க. ஆழம் இவ்வளோ டீப்பாக இருக்கே, என் சூழ்நிலை இவ்வளோ டீப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்தார் என்றால், இந்த யோசேப்பின் தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் என்றால், இந்த யோசேப்பின் தேவன் இன்னும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி முற்றிலுமாய் மாற்றி போட அவர் கரத்திற்கு ஆகும். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 ஆழங்கள்லேருந்து நம்ம எழும்பும்போது உன்னதருடைய மகிமை தானாக நம் மீது இறங்குகிறது. இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். வீட்டுக்கு போய் 105வது சங்கீதத்தையும் வாசிங்க. 105வது சங்கீதத்திலையும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 105வது சங்கீதத்தில் 16வது வசனத்துலேருந்து நினைக்கிறேன், அதை குறித்து வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இப்போ நம்ம புடமிடப்பட்டு இருக்கோம். எதுக்கு? தேவையில்லை அப்படின்னா அவர் புடமிட மாட்டார். நம்ம மேலே ஒரு உன்னதமான நோக்கம் இருக்குது. ஒருவேளை குடும்பம் கூட நம்மளை நம்பாமல் இருக்கலாம், நம்மை வளர்த்தவங்க கூட நம்முடைய காரியத்தை குறித்து புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும், இது ஸ்ட்ராங் சோல்ஜர், இது ஒரு நல்ல ஒரு பலமான போர் வீரர்.